வா சின்ன பண்ணு, நாம போவோம் உங்க அம்மா வீட்டுக்கு. ஏங்க பிரச்சனையே பெருசு பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்களை சரி பண்ணதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சின்ன பண்ணு. வா போவோம். இப்படி அடிய வாங்குறதுக்கு மட்டும் தான் நீ லாய்க்கு. உன் மைனி கறிய பாத்தியாட்டி எவ்வளவு தந்தரமா உன் மாப்பிளைய அம்மா வீட்டோட கூட்டிட்டு போயிட்டானே. உனக்கு அந்த திறமை இல்லையே. எங்க அண்ணன் என்ன இப்படி அடிச்சு போட்டானே. நல்ல திமிரிட்டி உங்க அண்ணனுக்கு. என் முன்னாடியே உன்னை கை நீட்டி அடிச்சுட்டானே. வாமா, இப்ப என்னமோ கோவமா பேசுற மாதிரி பேசுத. அவன் அடிக்கும்போது நீ தான நின்னுகிட்டு இருந்த. ஒரு வார்த்தை நீ ஏத்து கேட்டியாமா? ஆமா, நீ எங்க கேப்ப? அப்படியே கேட்டா எங்க நம்ம மவனும் மருமவளும் சேர்ந்து நம்மள அடிச்சு வெளுத்துருவாளோடு பயந்து போய் நின்னு இருப்ப. சரியான பயந்தாங்கோலிமா நீ. எடி, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாதடி. நான் ஒண்ணும் பயந்தாங்கோலி இல்ல. உங்க அண்ணன் உன்னை அடிச்ச உடனே எனக்கு அவன் மேல கோபம் பயங்கரமா பொத்துக்கிட்டு வந்துச்சு தெரியுமாடி. வீட்டுக்குள்ள இருந்தோம்னா இந்நேரம் உங்க அண்ணனை அடி அடின்னு அடிச்சு பின்னி எடுத்துருப்பேன். சரி, தெருவுல அங்க மரத்து மூடிக்கிட்ட நிக்கமே, இங்கன வச்சு அவன் அடிச்சா 4 பேர் பார்த்தா உடனே அசிங்கமா இருமேன்னு தான் விட்டுட்டேன் பாத்துக்க. ஆமா போமா, சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருக்க. நீ மைனி கிட்ட அடி வாங்குனது எனக்கு தெரியாமலா இருக்கு. எனக்கு தெரியுமா, நீ மைனி கையால என்னைக்கு அடி வாங்குனியோ அதுல இருந்து மைனி மேலயும் அண்ணன் மேலயும் ஒரு சின்ன பயத்தோட தான் நீ இருக்க. முகத்தை வீரப்பதன வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள பயப்படாது வெளியே தெரிய கூடாதுன்னு. இவ எப்படி கண்டுபிடிச்சா? எம்மா, எப்படி கண்டுபிடிச்சான்னு மனசுல நினைக்காத. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். எம்மவே எம்மவள பலார்னு கையை நீட்டி அடிச்ச உடனே என் கை காலெல்லாம் எப்படி நடுங்கி போச்சு தெரியுமா? எப்பா, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். காசு பணம் துட்டு மணி மணி எவட்டி அவ பாட்டு பாடிட்டு கிடக்கப்பட்டவா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாருமா, பக்கத்து வீட்டு பங்கஜம் பாட்டி தான் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு கிடக்காவோ. இந்த பங்கஜத்துக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஆள் இல்லாத வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடப்பா. எம்மா, அவசரப்பட்டு போவாத, கொஞ்சம் பார்த்து எடுத்து போமா. யாவடி போகப்பட்டவள போகாதன்னு சொல்லிட்டு இருக்க? எம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான பங்கஜம் பாட்டி கையால அடியும் மிதியும் வாங்குனோம். இப்ப நீ திரும்பவும் போய் அடி வாங்கிர கூடாதுலமா, அதுக்கு தான் சொல்லுதேன். எடி, இன்னும் என்ன பயந்தாங்கோலின்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எம்மா, நீ பயந்தாங்கோலி இல்ல, தைரியமான ஆளுதான். ஆனா நீ மைனி கையால தான அடி வாங்குன. அந்த பங்கஜம் பாட்டி கையால அடி வாங்குன எனக்கு தான் தெரியும் அதோட வலி எல்லாம். இங்க பாருடி, அந்த பங்கஜம் வாங்கிட்ட வாலாட்டின மாதிரி என்கிட்ட வாலாட்ட முடியாது பாத்துக்க. அவ கைய வாங்குனா கைய முறிச்சு கையில தந்துருவேன். காலை நீட்டுனா காலை முறிச்சு அவ கையில தந்துரும் பாத்துக்க. என் பின்னாடி வார வந்தா வா, இல்லனா இங்கே கேட. என் தாயேனும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே. ஆமா, இவ்வளவு நாள் நீ என்ன பாதுகாத்துக்கிட்டு இருந்த, இப்பதான் நீ காக்க மறந்துட்டியாகும். காக்காவும் வேண்டாம், புறாவும் வேண்டாம், பேசுத பேச்ச பாரு. பாட்டிங்க, எங்க அம்மாவுக்கு நான் பாசமா பேசுறது வர வர பிடிக்கவே மாட்டேங்குது. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. இடி பங்கஜம், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஏன் வீட்டு வாசல்ல நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பா? நான் டான்ஸ் தான் ஆடுறேன். உன்ன மாதிரி உன் மருமக கிட்ட அடி வாங்கலையே. ச்சே கடவுளே, என் மருமக கையால அடி வாங்குனது கூட எனக்கு வலிக்கல. அவ அடிச்சத இவ பாத்துட்டாளே, அதனால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. தெரு பூரா ஊர் பூரா சொல்லி தம்பட்ட அடிச்சிருவாளே. பரிமளா, ஏற்கனவே நம்ம ஊர் பூரா தெரிஞ்சாச்சு நீ மருமக கையால அடி வாங்குனேன்னு. இங்க பாரு பங்கஜம், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நீ சொல்றதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆளு நான் இல்ல. ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. கவலைப்படக்கூடிய ஆளா இருந்தா இப்படி மருமக கையாலே அடி வாங்குவே. பாருடி, அவளை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசாத. முதல்ல என் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இந்த தைய தக்கான டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு உன் வீட்டை பார்த்து போவதுக்கு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? காசு பணம் துட்டு மணி மணி. பாத்தியா பரிமளா, என் கையில 1000 ரூபாய் இருக்கு. 1000 ரூபாய் என்ன உன் மகன் சம்பளத்தை வாங்கி உன் கையில ரூபாய் தந்திருப்பான். அதை என்கிட்ட கொண்டு வந்து நின்னுகிட்டு பீத்திக்கிட்டு நிக்க. பரிமளா, இது என் மகன் சம்பளம் வாங்கி தந்த ரூபாய் இல்ல, உன் மகன் தந்த ரூபாய். என்னது, எங்க அண்ணன் தந்த ரூபாயா? என்ன பங்கஜம் சொல்லுதா? என் மகன் உனக்கு ரூபாய் தந்தானா? ஆமா, உன் மகன் என் வீட்ல இருந்து கிளம்பிட்டு வந்தால கோழி, அதுக்குள்ள ரூபாயை தான் உன் மகன் தந்தான். அம்மை மவளும் எப்படி குழம்பு வச்சு நல்ல வாய்க்கு ருசியா தின்னல, அதுக்கு தான் உன் மகன் 1000 ரூபாய் என் கையில தந்துட்டு போயிருக்கான். மகராசே நல்லா இருப்பா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சீக்கு வந்த கோழிக்கு 1000 ரூபாய் வாங்கி இருப்பா. ஆமா பங்கஜம் பாட்டி, நீங்க வேற முட்டையை தடவி வச்சிருக்கியா, அப்புறம் சீக்கு வந்த கோழின்னு சொன்னியா. என் வயிறு வேற 10 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் கடமுடா கடமுடான்னு கலக்கிக்கிட்டே இருக்கு தெரியுமா? ஆமாடி, இறச்சி திங்கணும்னா கடையில போய் ரூபாயை கொடுத்து வாங்கி தின்னுறணும். இப்படி களவாண்டு தின்னேனா இப்படிதான் வயித்தால போவும், வயிறு கடமுடான்னு சத்தம் போடும். பாட்டியாட்டி, உன்னால அந்த பங்கஜத்துக்கிட்ட என்ன பேச்செல்லாம் வாங்க வேண்டியதா இருக்குன்னு. ஏமா பேசாம இருமா. மாங்காவை நம்ம கடையில விலை கொடுத்து வாங்கி திங்கலாம். ஆனா அதை விட திருட்டு மாங்காவை தின்னாதனமா நல்ல ருசியா இருக்கும். ஆமா, திருட்டு மாங்காய் தின்னாதான் நல்ல ருசியா இருக்கும். அப்ப அதே மாதிரி தானே
வயித்தெல்லாம் கடமுட கடமுடன்னு சத்தம் போட்டு கிடக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. ஒரு 10 ரூபாய் மாத்திரை வாங்கி தின்னா எல்லாம் சரியாயிரும். ஆமா, அம்மையும் மவனும் ஒரேடி எதையாவது வாங்கி தின்னுருங்க. எப்படியோ சீக்கு வந்த கோழியா எப்படிரா விக்கிது, நம்மளும் குழம்பு வச்சு திங்க முடியாதேன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மவராசை 1000 ரூபாய் தந்துட்டு போயிட்டா. வரட்டா பரிமளா? காசு பணம் திட்டு மணி மணி. சரியான கிறுக்கு பிடிச்சவன் என் மவன். பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு இவ கையில 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கானே. எல்லாம் ஏன் நேரம் பெத்தது ரெண்டும் இப்படிதானே இருக்குவோ. சொந்த வீட்டுக்குள்ளேயே யார் இருக்கா எவர் இருக்கான்னு பாத்துக்கிட்டுல வீட்டுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. எம்மா, அண்ணே மைனிய கூட்டிட்டு அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாம்லாமா. ஆமாட்டி, அப்படிதானே சொல்லிட்டு கிளம்புனா. வீடும் கதவு சாத்தியா கிடக்கு. அப்ப போயிருப்பாம் டி. தமிழ் வருஷ பிறப்புக்கு எனக்கு துணி எடுத்து தருவான்னு நினைச்சேன். இப்படி கடைசி மாமியார் வீட்டுக்கு போயிட்டானே. எல்லாம் ஒன்னாலதான் டி. பேசாம இருமா. கறி குழம்பு திங்கும் போது என் மவ கைப்பக்குவமே தனின்னு எவ்வளவு பாராட்டிட்டு கிடந்தா. இப்ப எல்லா பிரச்சனையும் என்னாலதான் சொல்லி ஏசிட்டு கிடக்கா. ஆமாட்டி, சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான் டி. நீ மட்டும் இந்த திருட்டு வேலையை பார்க்காம இருந்திருந்தேன்னா உங்க அண்ணன் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிருப்பானாடி. அளவோல நம்ம 2 பேரையும் நார்வேலுக்கு கூட்டிட்டு போய் துணிமணி எடுத்து வந்திருப்பா, நகை நெட்டை எடுத்து வந்திருப்பா. ஒண்ணும் கிடைக்காம போயிட்டா. என்ன பரிமளா, அம்மையும் அவளும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. வா பொண்ணு தாயி. அது வேற ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா புழுக்கமா இருக்கு பத்தியா, அதனாலதான் காத்தோட்டமா அங்க இருக்கலாமேன்னு வந்து உட்கார்ந்திருக்கோம் பத்துக்க. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கறதோட இப்படி காத்தோட்டமா இருக்கதோ நல்லா இருக்கு பத்தியா. ஆமா பொண்ணு தாயி, அதனாலதான் நானும் என் மவளும் இப்படி உட்கார்ந்திருக்கோம் பத்துக்க. ஆமா, நானும் 2 நாள் முன்னாடியே கேட்கணும்னு நினைச்சேன் பத்துக்க வாங்கிட்ட. என்ன பொண்ணு தாயி, உன் மவ மேனகா வாரத்துல 1 நாளா இல்ல 2 நாளாவது மாமியா வீட்டுக்கு போயிட்டு வருவாள்ல. இப்ப இங்க வந்து அவ 2 வாரத்துக்கு மேல ஆகுதே. அவ மாமியா வீட்டுக்கு போலையான்னு கேட்கணும்னு நினைச்சேன் பத்துக்க. அதே வந்து பொண்ணு தாயி, போன வாரமே என் மவ மாமியா வீட்டுக்கு கிளம்புதேன்னு இருந்தா பத்துக்க. வெயில் வேற பயங்கரமா கொளுத்தி எடுக்கல. ஆமா, ஒரு நாள் தான் இடையில நல்ல மழை பெஞ்சு அத்தோட வெயிலாதானே அடிக்கி. பாத்தியா பொண்ணு தாயி, மறுபடியும் வெயில் அடிக்கு பத்தியா. இந்த வெயில்ல என் மவளுக்கு ஒரே தலைவலி பத்துக்க. அப்புறம் தலைவலியோட மாமியா வீட்டுக்கு போனா சரியா வராதுல்ல. வீட்டு வேலையில இழுத்து போட்டு செய்யணும். நம்ம தலைவலியோட என் மவ அங்க போய் எப்படி வேலையை செய்வா. அதனாலதான் கூட ஒரு 5-6 நாள் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போமக்கான்னு சொன்னேன். அதனாலதான் என் வீட்டுல இருக்கா. இந்த வாரம் அவ மாமியா வீட்டுக்கு போயிருவா. பரிமளா, நீ லேசுபட்ட ஆளுன்னு நினைச்சேன். ஆனா விஷயம் தெரிஞ்சு என்கிட்டயே இப்படி சமாளிக்கிய. என்ன பண்ணு தாயி, நான் எதுக்கு உன்கிட்ட சமாளிக்க போறேன். போன வாரம் உன் மவன் வீட்டுல நடந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு. உன் மவன் வீட்டுக்கு மரும வந்தாராம, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் இலைய தூக்கிட்டு ஓடி வந்துட்டாளாம். அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை நடந்து அவ மாமியா வீட்டுக்கு வேற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சாம. அப்புறம் உன் சம்பந்திக்காரியும் உன் மவளுக்கு சம்பந்திக்காரியும் வந்து அவ மவனை கூட்டிட்டு போயிட்டாவளாம. உன் மருமனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் கட்டி வைக்க போறேன்னு உன் சம்பந்திக்காரி சொல்லிட்டு போனாவளாம். இந்த கதையெல்லாம் என் மரும உன்கிட்ட சொன்னாலோ. இங்க பாரு பரிமளம், கோவப்படதுக்கு இதுல எதுவுமே இல்ல. உன் மருமவ என்கிட்ட ஒண்ணும் சொல்லாண்டா. ஏன் எனக்கு 2 கண்ணு இல்லையோ? உன் வீட்டுல நடந்த விஷயத்த ஊரே பாத்துச்சே. என்னது, ஊர்ல எல்லாரும் பார்த்தாவளா? பக்கத்து வீட்டு வாசலதான் என்கிட்ட வந்து சொன்னா. அவன் மாவன் வீட்டுல மருமவனுக்கும் மவளுக்கும் ஏதோ பிரச்சனை போலுக்கு, ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவன்னு. நான் விடுவேனா? அதான் அடிச்சு புரண்டு ஓடி வந்து பார்த்தேன் பத்துக்க. நான் பார்த்ததுனாலதானே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. நீ உன் வீட்டு விஷயத்த மூச்சு விடுவியாக்கும். என் வீட்டுல என் மருமவளுக்கும் எனக்கும் சண்டை நடந்தா மட்டும் என்கிட்ட தொலைச்சி கேப்பியா? உன் மருமவ என்ன சொன்னா, நீ அதுக்கு என்ன பதில் சொன்ன? உன் மருமவ ஒன்னு அடிச்சாளா இல்ல நீ அவளை அடிச்சியான்னு 1008 கேள்வி கேப்பியா? இப்ப உன் வீட்டு விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டதுக்கு எப்படி மழுப்புனா என்கிட்ட? இங்க பாரு பொண்ணு தாயி, சும்மா என்னமோ என் வீட்டுல மட்டும் தான் பிரச்சனை நடக்கிற மாதிரி பேசாத. வீட்டுக்கு வீடு வாசப்படி. எல்லா வீட்லயும் மாமியா மரும பிரச்சனை உண்டு. உன் வீட்லயும் மரும ஒருத்தி இருக்கா. அத ஞாபகத்துல வச்சுக்க. ஞாபகம் தானே? எனக்கு ஞாபகம் எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு மருமவ இருக்கான்னு. உன்ன மாதிரி எல்லாம் நான் என் மருமவளை பட்டு படாத பாடலாம் படுத்த மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திமா புள்ள வந்து உன்கிட்ட பிரியாணி தந்துச்சாம. அதுக்கிட்ட அவ மாமியா மருமவள் கிட்ட சண்டையை மூட்டி விட பாத்தியாம. ஐயோ, அந்த பாத்திமா புள்ள இவங்க கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்கோ. என்ன முழிக்க பரிமளா? பாத்திமா புள்ள என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டா. கையில கொண்டுட்டு வந்திருந்த பிரியாணியும் என்கிட்டயே தந்துட்டு போயிட்டா தெரியுமா? என் கையில பிரியாணி வாசம் இன்னும் அடிக்கி. என் கையை மோந்து பாரு, சிக்கன் பிரியாணி வாசம் நல்லா வருதுல. கையை எடுடி. பரிமளா, உனக்கும் உன் மவளுக்கும் பிரியாணியை திங்க முடியலையேன்னு வயித்தெரிச்சல் அப்படிதானே? நானும் என் மருமகளும் இன்னைக்கு பிரியாணியை ஒரு புடி பிடிச்சிட்டா தெரியுமா? லெக் பீஸ் எல்லாம் இருந்துச்சு அதுல. இந்த பொண்ணு தாய் பாட்டி வர வயித்தெரிச்சல கிளப்புது அவள. ஏம்மா, தயவு செஞ்சு இந்த பொண்ணு தாய் பாட்டி அங்க இருந்து கிளம்ப சொல்லுமா. எனக்கு வயித்தெரிச்சல் பொங்கி பொங்கி வருது. இங்க பாரு பொண்ணு தாயி, நீ இப்படி என்கிட்ட வந்து நின்னுட்டு பீத்திக்கிட்டு நிக்கல, உனக்கு வயித்தாலதான் போகும் பாரு. இங்க பாரு பரிமளா, அதுக்கெல்லாம் இந்த பொண்ணு தாயி அசரவே மாட்டேன். நீங்க 2 பேரும் வயித்தெரிச்சல் படுதல்ல, எனக்கு அதுவே போதும். போயிட்டு வரே. உன் மருமனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறாவளாமே. பத்திரிக்கை கொண்டு தருவாவோ. கண்டிப்பா போயிட்டு வரணும். யாருகிட்ட? என் நிலைமைய பாத்தியா? இந்த பொண்ணு தாயெல்லாம் என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுற மாதிரி ஆயிட்டு. எல்லாம் ஒன்னால தாண்டி. இந்த பொண்ணு தாய் சொல்லத பார்த்தா உன் மாமியாக்காரி சொல்லிட்டு போனது எல்லாம் உண்மையா இருக்கும்ல. என்ன
பாரு உன் மாப்பிளைக்கு